அனைவருக்கும் வணக்கம். வாகன ஓட்டிகளே இனி உஷாரா இருங்க. நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகாவில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்தது. அதாவது ஒரு நபர் மது போதையில் இருந்த தன்னுடைய நண்பனை பைக்கில் அழைச்சிட்டு வந்திருக்காரு. எதிர்பார்த்த விதமாக அந்த பைக் விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மது போதையில் இருந்த அவருடைய நண்பர் இறந்து போயிட்டார். இதுக்காக அந்த மதுப்பேருடைய குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா, இழப்பீடு கேட்டு இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை அவர் மது போதையில் தான் வாகனம் ஓட்டினார், அதனால் அவருக்கு இழப்பீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டாங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த குடும்பத்தார் உடனடியாக கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இழப்பீடு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மது போதையில் இருந்த அவருக்கு கூட நீங்கள் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இன்சூரன்ஸ் நிறுவனமும் அந்த பைக்கை ஓட்டிகிட்டு வந்த அந்த நபரும் சேர்ந்து அவருக்கு மொத்த இழப்பீடு தொகையில் 50% கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிரடியான தீர்ப்பு கொடுத்தாங்க. மீதி 50%க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நபருக்காக வாதாடிய வக்கீல் என்ன பண்ணான்னா, மீதி 50% அந்த வாகனத்துடைய உரிமையாளர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட கேட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டினதுக்கு அந்த வாகன உரிமையாளர் என்ன பண்ணுவார், அதனால் கொடுக்கல முடியாது. இந்த 50% அந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடியான ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இனி நீங்கள் யாருக்காவது லிஃப்ட் கொடுத்து விபத்து ஏற்பட்டு அவர் இறந்து போனான்னா அவருக்கு நீங்களும் இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டி வந்துடும். இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இனிமேல் ரொம்ப உஷாராக இருங்க. யாருக்கு லிஃப்ட் கொடுத்தாலும் அவங்க மது போதையில் இருக்காங்களா, என்ன ஏது சுயநினைவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டே அவங்கள லிஃப்ட் கொடுக்குறாருந்தா கொடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிக்கலில் கூட நீங்கள் மாட்ட வேண்டியிருக்கும்.